ஃபர்ஸ்ட் எடுத்த முடி நம்மளுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் குடுத்துருவாங்க. அது நம்ம வந்து சிமெட்ரிக்கோ, இல்ல நான் சிமெட்ரிக்கோ அத பத்தி கவல கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்த முடி என்ன குடுத்துருவாங்க? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3/3 மேட்ரிக்ஸா கேட்பாங்க. ஏன்னா 10 மார்க் கொஸ்டினால 2/2 ஆர் 3/3 தான். மெயினா 3/3 மேட்ரிக்ஸா இருக்க போகுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிவன் குடுத்துடுறாங்க. 2வது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐடியா லாஸ்ட் கிளாஸ் குடுத்துட்டேன். அது டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda i equal to 0. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது மேபி 3/3 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வர போறதுனால அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் சொல்லிட்டேன். s1 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரேஸ் ஆஃப் a. ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து டயகனல்ஸ் ஆஃப் ஏன்னு வரும். ட்ரேஸ் ஆஃப் a. அண்ட் s2ங்கிறது யாரு? சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் a. மெயின் டயகனல் ஆஃப் a. And also S3. S3 is nothing but the determinant of A. இது எல்லா வேலையும் இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ். அந்த கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம். மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ அது சால்வ் பண்ண போறோம். அது சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து கியூபிக் ஈக்குவேஷனா நம்மளுக்கு 3 ரூட்ஸ் வரும். டோட்டலா 3 ரூட்ஸ் வரும். அந்த 3 ரூட்ஸை வந்து λ1, λ2, λ3 எடுப்பீங்க. அந்த λ1, λ2, λ3 இஸ் கால்ட் எ ஐகன் வேல்யூஸ். இந்த 3 வேல்யூ தான் ஐகன் வேல்யூஸ். மேபி அது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல மெயினா பார்த்து சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்றதா மெயின். ஏன்னா ரிப்பீட்டட் ரூட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ரூட் வந்து ரிப்பீட்டட் ரூட்னு தெரியாது. அதனால மேக்ஸிமம் சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்க லேமடா வேல்யூஸ் வந்து நம்ம 3 கேஸோட டிவைட் ஆகுது. என்னென்ன கேஸ் டிவைட் ஆகுதுன்னா λ1 இஸ் நாட் ஈக்குவல் டு λ2 இஸ் நாட் ஈக்குவல் டு λ3. 3 வேல்யூமே நாட் ஈக்குவலா இருக்கலாம். அதர்வைஸ் 2 வேல்யூ ஈக்குவலா இருக்கலாம், ஒரு வேல்யூ வந்து நாட் ஈக்குவலா இருக்கலாம். அடுத்த வேல்யூ 3மே ஈக்குவலா இருக்கலாம். λ1, λ2, λ3. சரி, இந்த 3 வேல்யூ ஈக்குவலா இருக்குது, நாட் ஈக்குவலா இருக்குது, இல்ல 2 வேல்யூஸ் ஈக்குவலா இருக்குது. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இதனோட ஆர்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்குமெண்ட் வச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போறோம். அப்ப இதை வச்சுட்டு ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த ஐகன் வெக்டர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மேட்ரிக்ஸோட கான்செப்ட் தான் ஐகன் வெக்டர்ஸ். ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் a minus lambda I equal to into x வரும். இங்க வந்து into x equal to 0. இந்த x வந்து நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்தனால இங்க என்ன கிடைக்கும்னா x1, x2, x3 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் 3 வேரியபிள் 3 லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு x1, x2 and x3 இந்த 3 வேல்யூ இருக்குது பாத்தீங்களா? இந்த 3 வேல்யூல நம்மளுக்கு வந்து சம் வேல்யூஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ஐகன் வெக்டர். எத்தனை ஐகன் வெக்டர் கிடைக்கும் அப்படின்னா இங்க பாத்துங்க மொத்தம் 3 ஐகன் வேல்யூஸ் இருக்குது. அப்ப 3 ஐகன் வேல்யூஸ் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து 3 ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா இங்க லாம்டா தான் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இங்க லாம்டா நோட் பண்ணும்போது சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் லாம்டா ஈக்குவல் டு λ1 என்ன வேல்யூவோ அதை அப்ளை பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்க. அப்ப அதனுடைய ஐகன் வெக்டர் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். அடுத்த கேஸ் எடுப்பீங்க lambda equal to λ2 அப்ளை பண்ணுவீங்க. again இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது another ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணும்போது ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 3 டிஃபரண்ட் ஐகன் வெக்டரா இருந்தா 3 டிஃபரண்ட் ஐகன் வெக்டர் கிடைக்கும். சரிங்க சார், 2 ஐகன் வெக்டர் ஈக்குவல், ஒரு ஐகன் வெக்டர் நாட் ஈக்குவல்னா 2 ஐகன் வெக்டர் தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க ஐகன் வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருக்கலாம், பட் ஐகன் வெக்டர்ஸ் வந்து 3 டிஃபரண்ட் ஆஃப் ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். அப்ப இங்க 3 ஈக்குவலா இருக்கு சார், 3 சேம் ஐகன் வெக்டர் கிடைக்கணும் அதுவும் கிடையாது, 3 டிஃபரண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். அதனோட டிஸ்கஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் நம்மளுடைய பேசிக் அல்காரிதம். இந்த ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சப்போஸ் ஈக்குவலா இருந்தா நம்மளுக்கு மெயின் யாரு? ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூஸ் ஈக்குவலா இருந்தா ஐகன் வெக்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்?
ஐகன் வெக்டர் நாட் ஈக்குவலா இருந்தா பிரச்சனை கிடையாது. 3 டிஃபரெண்ட் வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம்.